கடக ராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. உங்களுக்கு ஏப்ரல் 14க்கு பிறகு சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சந்தோஷத்திலையும் நிம்மதியிலையும் வெற்றியிலையும். நம்மளுக்கு ஜூன் 2க்கு பிறகு அண்டர் கண்ட்ரோலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் பிளான் போட்டிங்கன்னா கடகராசி எக்ஸ்ட்ராடனே வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ கடகராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, இது எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த ஏப்ரல் மாதம் 2026ங்கிறது கிட்டத்தட்ட 2019 டிசம்பர் மாதம் மாதிரியும் 2020 ஜனவரி மாதம் மாதிரியும் இருக்குது. அதாவது இந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் கிரக அமைப்பு வானத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் ஒரு மாதம் வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ராசி அதிபதி சந்திரன் ரெகுலராக மாறிட்டு இருக்கான். அதில் தான் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தினாங்க, பொண்ணு வேண்டாம். 12ஆம் வீட்டில் குரு சாரம், 2ஆம் வீட்டில் கேது சாரம், 8ஆம் வீட்டில் ராகு சாரம், 9ல் சனி சாரம், அதேமாதிரி 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனி கூட புதன் சேர போகிறான். இந்த கிரக அமைப்பு எதுவுமே கடகராசிக்கு ஃபேவராக இல்லை. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பியூட்டிஃபுல்லாக அவங்கள நான் கைடு பண்ணுறேன். அப்போ உடம்பை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேட்டீங்கன்னாங்க, ஒரு 85 to 95% சொல்லலாம். ஸோ அப்போது உடம்புக்கு எதாவது சங்கடம் வரலாம். அப்போ நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். மனது டெஃபினட்டாக ஃப்ளக்சுவேட் ஆகும். காரணம் என்னென்னா, அந்த நட்சத்திராதிபதி குரு 12ஆம் வீட்டில் மறைகிறான். புனர்வருஷத்துக்கு பூசத்துக்கு நட்சத்திர சனி 9ஆம் வீட்டில், அடுத்து ஆயுள் நட்சத்திரத்துக்கு அந்த புதனும் சரியா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாங்க, மனது அரௌண்ட் 100% இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. அதை விட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஜென்ரலாக சொல்லுவேன், மனதுங்கிறது 5 மடங்கு 6 மடங்குக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் லைஃப் நன்றாக இருக்கும். மனதுங்கிறது 5-6 மடங்காவது குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கணும். ஆனால் நீங்கள் நல்லா ஜெயிக்கணும்னா உங்கள் மனது ஒரு 50லேருந்து 100 மடங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கணும். அந்தளவுக்கு மனதை நீங்கள் ரைஸ்அப் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். ஸோ 1,00,000 மடங்கு மனதை கொண்டுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக மன தெளிவு மன உறுதி மட்டும்தான் வெற்றியினுடைய ரகசியமே. ஸோ மனதை உறுதிப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க. மற்றபடி 2க்கு சூரியன் பார்த்துறாங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாயோட சூரியனோட. அப்போது பேச்சுவார்த்தை சரியாக இல்லை, பணப்புழக்காட்டம் சரியாக இல்லை, ஃபேமிலியில் சில சிக்கல்கள் வரலாம். அப்போது அந்த பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன் இதெல்லாம் கேஷுவலாக வச்சுக்கோங்க. எந்த ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. 19 ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு சுக்கிரன் பயிற்சி. ஸோ இப்போ கடைசி 10-11 நாள் லாபஸ்தானத்தை சுக்கிரன் ஆட்சி எக்ஸ்ட்ராடினரி. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பயிற்சி, தொழில் ஸ்தானத்தை சூரிய உச்சம் எக்ஸ்ட்ராடினரி. அப்போது முதல் 2 வாரம் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்துட்டு, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும். டிஸ்கஷன் ஓவரில் கொண்டு போயிடலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம், எந்த குறையுமே இல்லை. அது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்னால் பகையாகலாம், சங்கடங்கள் வரலாம், உங்களுக்கு பேச்சு வழக்கில் ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம். ஸோ குவைட் அப் டு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுங்க. அதன் பிறகு நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போயிடலாம். குடும்பத்தில் பெரிய விருத்தி எதிர்பார்க்காதீங்க, பொறுமையாக இருங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி சொல்லிடுவேன். அதே மாதிரி எடுக்கிற முடிவு, தைரியமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் பெருசாக செய்யாதீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 3க்குரிய புதன் இப்போ 8ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் இருக்கான் புதன். அப் டு 11ஆம் தேதி வரைக்கும் புதன் ராகு சேர்க்கை, குரு பார்வை ஓகே. 11 ஏப்ரலுக்கு பிறகு மாத கடைசி வரைக்கும் புதன் பார்த்தினாங்க உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சனியோடையும் செவ்வாயோடையும். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போது பெரிய முடிவுகள் எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. கேஷுவலாக நீங்கள் கடந்து போயிடணும். தைரியமாக எந்த முடிவும் எடுக்காமல் என்ன செய்கிறீங்களோ தொடர்ந்து செய்ய. ஒருவேளை ஜாதகத்தில் கிரேட்டாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்துக்குங்க. என்றைக்குமே நான் சொல்கிறதா, என்றைக்குமே ஜாதகத்தை போய் பாரு. அதை தொட்டு தான் வாழ்க்கை இருக்குமே ஒழிய வெறும் கோச்சரம் இல்லை. நான் சொல்கிற இந்த பலன் 10 பேர்த்தில் 8 பேர்த்துக்கு, அதாவது 80% பொருந்தும். அதாவது 5 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு பொருந்திடும். ஒருத்தருக்கு பொருந்தலைன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ மஸ்ட் பி கேர்ஃபுல். அது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு, தீவிர முடிவு எடுக்க வேண்டாம் சொல்லிட்டோம். ஆனால் சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம், அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதாவது ஒரு விஷயம், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா கவனம் செலுத்துங்க. நல்லா சாப்பிடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், மீட் பண்ணுங்கள், குவைட்டாக இருங்க, ஈஸியாக இருங்க, எந்த குறையுமே இல்லை. ஈவன் ஃபஸ்ட் ஹாஃபில் கூட. ஏன்னா சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறது தொழிலுக்கு தவறு. ஆனால் சுகஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்குற பொழுது சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனங்கிறதுல ஒன்றும் குறையில்லை.
ஸோ அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டு அதன் பிறகு உங்களுக்கு ஏப்ரல் 14க்கு பிறகு சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சந்தோஷத்திலையும் நிம்மதியிலையும் வெற்றியிலையும், ஈவன் தொழில் லாபத்தில் கூட. அப்போ அதில் வந்து நீங்கள் லைஃப்பில் நிம்மதியாக எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போக முடியும். பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம், ஓரளவுக்கு. ஆனால் சேலஞ்சாக நீங்கள் எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடனோ கவலையோ எதிரியோ போட்டியோ பொறாமை எல்லாத்தையும் நீங்கள் டிஃபென்ஸ் ஆடணும், எல்லாத்தையும் டிஃபென்ஸ் ஆடணும். எதுலேயுமே நம்ம சீரியஸாக எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளே குறுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லா நோட்டிஃபிகேஷன்களும் போங்க. எதற்காக எல்லா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எதற்காக சொல்கிறேன்னா ஜோதிடம் தெளிவான ஜோதிடம். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய பாதிப்பை குளோபலைஸ்டாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஏற்படலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு தோணுது 90% மேலே ஈரானுடைய அந்த வார் தவறாக போய் முடியும். அதாவது ஈரானுக்கு தவறாக போய் முடியாது, இந்த உலகத்துக்கே தவறாக போய் முடியும். ஸோ பொருளாதார சீரழிவு உங்களுக்கு வந்து அந்த அந்த ஜலசந்தி மூலமாக அந்த கால்வாய் மூலமாக கப்பல்கள் வராமல் இருக்குது. அப்போ இந்தியா முதற்கொண்ட ஏசிய நாடுகள் உலக நாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஆயில் பற்றாக்குறையால் சிக்கலாம், கேஸ் சிலிண்டர் சிக்காமல் பெரிய ஆபத்துக்கு உள்ளாகலாம், எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறலாம், சம்திங் எக்கனாமிக்கல் கிராஷ். இது அடுத்த 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கூட பாதிக்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஏப்ரல் மாதம். அப்போது எங்கூட என்னுடைய வீடியோக்கள் பார்த்து போகிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், நிம்மதியாக இருக்கும். சைக்காலஜினா உங்களுக்கு தெரியும், மன ரீதியாக நான் ரொம்ப தெளிவானவன், என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். அதே தான் உங்களுக்கு ஆன்மீகம் மற்றது எல்லாமே. ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு குஷன் லைஃப் கிடைக்கும் நண்பர்களே. ஃபைன், இப்போ பலன்களாக போகிறோம். அடுத்தது திருமண வாழ்க்கை. கம்முன்றங்க, பொறுமையாக மனைவியோட நண்பர்களோட கூட்டாளிகளோட கேஷுவலாக கடந்த போட எவ்ரி திங் ஃபைன். பிகாஸ் அந்த லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி வர்றாங்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதி. அதன் பிறகு லைஃப் இனிதாக இருக்குது. ஸோ அப்போ ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் அப்பவும் கூட இல்லற வாழ்க்கையில் பொறுமையாக போயிடுறது நல்லது, பார்ட்னர்ஸோட பொறுமையாக போகிறது நல்லது, நண்பர்களோட பொறுமையாக போகிறது நல்லது. அரசாங்கம் முக்கியமான விஷயங்களில் சீரியஸாக எதையும் எடுத்துக்காதீங்க. பூமி, கட்டிடம், குழந்தைங்க, அரசாங்கம், உங்களுக்கு தலையான விஷயங்களை தொடாதீங்க. ஜஸ்ட்டு ப்ராஃபிட் பெனிஃபிட் சக்ஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிம்மதியாக சந்தோஷமாக இந்த 30 நாளை பொழுதுபோக்கிடுங்க. பர்டிகுலர் ஏப்ரல் 14 வரைக்கும் பொழுதுபோக்கிட்டு போயிருங்க. மே மாதம் 11ஆம் தேதிக்கு செவ்வாய் பயிற்சி, சனி தனித்து 9ஆம் வீட்டில் இருப்பார், எந்த கவலையுமே இல்லை. மே 11 வரைக்கும் கடகராசி பொறுமையாக செல்ல வேண்டும். நம்மளே ஜாதகத்தை பாருங்கள், நம்மளால் ஒரு வருடத்துக்கு 10 மடங்குல எளிதாக ஜெயிக்க முடியும். ஒரு வருடத்திற்கு 10 மடங்கு எளிதாக ஜெயிக்க முடியும். அப்போது ஒரு வருடத்துக்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியக்கூடிய அறிவும் அந்த ஆள் மடங்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? ஸோ ஜஸ்ட்டு பிளான் யுவர் ஃப்யூச்சருங்க. அடுத்த 8-9 மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான ஒரு பிளானை பண்ணுங்கள், வெற்றி அடைகிற வழியை பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த 8 மாதத்தில் எப்படி ஜெயிக்க போகிறோம் பிளான் பண்ணி ஜெயிக்கிற வழி பாருங்கள். இல்லையா கம்முன்னு குவைட்டார் ரிலாக்ஸாக மாதம் பலனை பாருங்கள். அதுலேருந்து வாழ்க்கையை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். எதற்காக சொல்கிற நம்பர்களே, காற்றில் பற்றி தூற்றிடணும். குரு பேச்சு நம்மளுக்கு ஜூன் 2க்கு பிறகு அண்டர் கண்ட்ரோலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் ராகுக்கு பேச்சு நன்றாக இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒரு ஃப்யூச்சர் பிளான் போட்டிங்கன்னா கடகராசி எக்ஸ்ட்ராடனே வரும். இப்போ சந்திரசேகர் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், அஸ்ட்ராலஜிக்கலி ஹீ இஸ் கிரேட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிருவார். இப்போது விஜய் சார் அஸ்ட்ராலஜிக்கலி ஹீ இஸ் கிரேட், அவர் ஜெயிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஜாதக பிரகாரம் எப்படி, ஜாதக பிரகாரம் சரியாக இல்லைன்னா இந்த கோச்சாரமும் தவறாக இருந்தால் இட்ஸ் a பிக் ஷாக் டு யூ. ஸோ கவனமாக இருங்க. ஒருவேளை என்னுடைய கைடன்ஸ் உங்களுக்கு பயன்படும், 5 மடங்கு ஜெயிக்கணும், 10 மடங்கு ஜெயிக்கணும், எய்ம்ஃபுல்லாக வாழணும்னா நான் உங்களுக்கு பயன்படுவேன். மெயில் பண்ணுங்கள். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி.